சங்கீதம் 119 சங்கீதம் சங்கீத தியான பகுதியில ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் ஆண்டவர் நன்றாக ஒவ்வொரு வாரமும் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த வாரத்துல முதல் வசனமே, கர்த்தாவே நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். கர்த்தர் ஒருவர் தான் நீதிபரர். அவருடைய நியாய தீர்ப்பு எப்பவுமே எப்படி இருக்குங்களா? செம்மையானதா தான் இருக்கும். ஒரு நாளா இவங்களுக்கு நன்மை கொடுக்கலாம் நியாயம், இவங்களுக்கு தப்பா கொடுக்கலாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் மாற்றி கொடுக்க மாட்டார். அவர் நீதிபரரா இருக்கிறதுனால அவர் செய்யற நியாயங்கள் ஒவ்வொன்றும் செம்மையானவதா இருக்கும். ஆண்டவர் செய்யறது ஒரு நாளும் மாறவே மாறாது. ஏன்னா அவரு முதலியும் நீதிபரர் தான், இப்பயும் நீதிபரர் தான், இனிமேலும் நீதிபரர் தான், முடிவு பரியந்தமோ அவர் நீதிபரர் தான். அதனால அவர் ஒரு நாளும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாரு, நியாயத்தை மாற்றி கொடுக்கவே மாட்டார். அவருடைய வழி எல்லாமே செம்மையானவையே வழிகளாதான் நமக்கு இருக்கும். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். நம்ம போன வாரத்துல சொன்ன மாதிரி சாட்சிகள்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள். அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கா? நீதி உள்ளதா இருக்குது, மகா உண்மை உள்ளதா இருக்குதா. ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே எப்படி இருக்குது? நீதி உள்ள வார்த்தைகள், நீதி உள்ள வசனங்கள். அது நமக்கு ஜீவனுக்கு ஏதுவானது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தைகள். அதுல என்ன இருக்கு? மகா உண்மை இருக்கா. உண்மை மாத்திரம் இல்ல, மகா உண்மை. மகா உண்மைதான் அதுக்கு அளவே இல்லை இல்லையா? இந்த மகா உண்மை உள்ள வார்த்தைகளை தான் தேவன் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு, வைத்து வச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டுடைய வார்த்தை நம்மள எப்படி இருக்குது? தேய்ச்சி கொண்டே இருக்குது. அந்த உண்மை உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யுது? செம்மையான பாதையில நாம போகிறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம நோக்கி அதை படித்து பார்க்கும் போதுதான் அந்த செம்மையான வழி அது. ஆண்டவர் எப்படி நீதிபரரா இருக்காரு, அவருடைய நியாயங்கள் எப்படி இருக்குது, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தியானிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், அதை எப்படி பண்றதுன்னு நம்ம கற்றுக்கொள்ளுவோம். 140 பாருங்க, உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எப்படி இருக்குது? புடமிட்டதா தான் இருக்குது. நம்மள புடமிடதான் நம்ம என்னென்ன பண்றோன்றது நமக்கே தெரியும். ஆண்டவர் ஒரு மோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்மள. மோல்டு பண்ணதான் நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் பார்வையில இருக்க முடியும். அப்ப ஆண்டவர் புடமிட்டாதான். நம்ம ஏதாவது தப்பு பண்ண உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ணு கண்டிச்சாரு, எதுனா நமக்கு நம்ம கேட்டு கிடைக்கலையா, அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டனால்தான் நம்மளுக்கு கொடுக்கலையா ஆண்டவர், இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு செய்யலையான்னா இல்ல. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாரு? மோல் பண்ணிட்டே இருக்கிறாரு. இது நம்ம சின்ன பிசுறு கூட நம்ம கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள வணஞ்சிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு பெயர் தானே, நம்ம பாத்திரம் அவருக்கு சரியான பாத்திரமா அவர்கிட்ட போய் நிக்கணும்னு சொல்லிட்டு நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? உடம்பிட்டு அழகா நம்மள வணஞ்சி கொண்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி வணையத்துல தாவீது என்ன பண்றாரு? உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். அப்ப சிறிய கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. அவர் கொடுக்கிற அந்த வார்த்தையினால நம்ம என்ன செய்யணும்? அதுல பிரியப்படுறவங்களா நம்ம இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு, இந்த சூழல் எப்படி மாறி போச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் நம்ம போற பாதையில இருந்து பின்வாங்கவே கூடாது. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம பிரியப்படுறவங்களா நம்ம தாவீதுக்காரரை போல நம்ம இருக்கணும். 142, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. என்ன நெருக்கம் என்ன இக்கட்டு வந்தாலும் அவருக்கு என்ன மனமகிழ்ச்சியா இருக்கு? தாவீதுக்காரருக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் மனமகிழ்ச்சியா இருக்குது. அவருடைய வேதம் தான் அவருக்கு மனமகிழ்ச்சியா இருக்குது. இந்த நாள நம்மளுக்கு பிரச்சனை போராட்டம் வந்தால நம்ம வெளியே ஊருக்கு போயிடலாமா, அங்க போய் 10 நாள் இருந்துட்டு வரலாம், நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் ஜாலியா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போலாமா, அவங்க கிட்ட கூட பேசினா மன மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பாட்டை கேட்கலாமா, இந்த சினிமாக்கு போலாமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்கு? மன மகிழ்ச்சியை நம்ம தேடுறோம். ஆனா தாவீது எப்படி தேடி இருக்காருன்னா அவருடைய வார்த்தை தான் அவருக்கு எப்படி இருந்துச்சுக்கலாம் மன மகிழ்ச்சியா இருக்குது. எந்த சூழ்நிலையில நெருக்கமோ இக்கட்டும் பிடிக்கும் போது, நெருக்கமோ இக்கட்டும் பிடிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நோக்கி பாக்குறோம்னாவே பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம யோசிச்சு கூட அந்த டைம்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நம்ம வரதான் தேடிதான் நம்ம நம்மளுடைய மனசு போகும். ஆனா நம்ம இந்த காலையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவருடைய வேதத்துல தான் என்னுடைய மன மகிழ்ச்சி இருக்கணும். அது மாத்திரம் தான் என்ன மன மகிழ்ச்சியை ஆகும். மத்த எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமான மன மகிழ்ச்சிய கொடுக்கவே கொடுக்காது. இந்த உலகத்துல என்ன காரியம் இருந்தாலும் அது நம்மளுக்கு என்ன செய்யாது? நிரந்தரமான மன மகிழ்ச்சியை கொண்டு வரவே வராது. ஆண்டவருடைய வேதமும் ஆண்டவருடைய சத்தியம் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? மன மகிழ்ச்சிய கொண்டு வரும். கடைசி வசனம், உடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். இந்த அதிகாரம் உள்ளவே நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கு உணர்வுள்ளவனா மாற்றீங்க சப்பா, உணர்வுள்ளவனா மாற்றும்போதுதான் இதேதான் அவரு கேட்கிறாரு. அப்போ நம்ம உணர்வுல இருந்து மாறணும்னு அர்த்தம்.
அப்ப அவரு அடிக்கடிக்கு மாறிட்டே இருந்தாலும் என்ன செய்யுங்க, ஒரு சூடு நம்மளுக்கு இருந்தாதான் இந்த சூடு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த சூடு நம்மளுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்வு நம்மளுக்கு இல்லாம போயிடுமேட்டு அந்த உணர்வோடவே நம்ம வச்சுருங்கன்றாரு. உணர்வு இல்லைன்னா நம்ம வழி மாறி நம்ம போயிடுவோம் இல்லையா? அந்த உணர்வுக்குள்ளாவே இருக்கும்போதுதான் கர்த்தரை நம்ம எப்பவுமே பற்றி கொள்ளுக்குள்ளாவே நம்ம இருப்போம். அந்த உணர்வுல இருந்து நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். தாவீதுக்காரு ஒவ்வொரு வசனத்திலையும் கேட்கிறாரு, என்ன உணர்வு உள்ளவனா ஆக்குங்கப்பா. அப்பதான் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற தவறுகள் நமக்கு தெரியும், நம்ம பாதை மாறினால் நம்மளுக்கு தெரியும், நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது செய்யறது தெரியும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்யற தவறுகளை நம்மளுக்கு சுட்டி காட்டிட்டே இருக்கிறது நம்முடைய உணர்வு தான். ஐயோ ஏசப்பா மாட்டுன்னு இருக்காரு, நம்ம இதை செஞ்சுட்டோமே, ஐயோ ஏசப்பா இங்க நின்றுட்டு இருப்போம், நம்ம இந்த காரியத்தை இந்த கையில நம்ம செஞ்சுட்டோமே, இந்த காலை நம்ம செஞ்சுட்டோமேன்ற உணர்வு எப்போ வரும்? ஆண்டவர் கூட நம்ம அந்த வேதத்திலையும் அந்த தியானிப்புலயும் நம்ம கூடவே இருக்கிறது மாத்திரம்தான் அந்த உணர்வு நமக்கு வரும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வு உள்ளவங்களா, என்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அதுல இருந்து மாறாத உணர்வு உள்ளவங்களாவே நம்ம வாழ்றவங்களா நாம இருக்கணும். 8 வசனத்துல சொல்ற காரியங்கள் என்ன, எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். இக்கட்டும் நெருக்கமும் வந்தாலும் நம்ம எதுல மன மகிழ்ச்சியா இருக்கணும்? உலக காரியத்துல மன மகிழ்ச்சியை தேடாம வேதத்துல நம்ம மன மகிழ்ச்சி தேடணும்னா அதுதான் நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சி. அது என்னைக்கும் மாறாத மகிழ்ச்சியா இருக்கும். அந்த முதல் மனம் நம்ம வச்சுக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளுக்கு செம்மையான வழியில கொண்டு வரவாரு. அவர் நியாயம் செய்கிறவர், அவர் நீதிபரர். அப்போ அவர் நீதிபரரா இருக்கிறது போல நாமும் நம்ம சிறு சிறு காரியங்கள் செய்யும் போது நியாயமா நடந்துக்கணும். நியாயமா நீதி உள்ளவங்களா நாமளும் இருக்கணும். ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் எப்படி நீதி செய்யறதா இருக்காரோ அவருடைய பிள்ளையாக நாமும் எப்படி இருக்கணும்? நீதி செய்யறவங்களா தான் இருக்கணும். நியாயம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல நியாயம் சொன்னாலும் சரியான நியாயமா நாமும் சொல்றவங்களா நாம இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்துல எப்பொழுதுமே நம்ம உணர்வுள்ளவங்களா இருக்கணும். இந்த காலைகளில நம்மள ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி கேட்போம். எப்பவுமே நான் வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும், இக்கட்டு சூழல்ல மனமகிழ்ச்சியா இருக்கணும். என்னை எப்பவுமே உணர்வுள்ளவனாக நீங்க மாற்றுங்க சப்பா, உங்களுடைய நீதி நியாயத்தோடு நானும் நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த காலைகளை ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பலவீனம், போராட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. சரீரத்துல பலவீனங்கள் உண்டு. வாரம் முழுவதும் நம்ம ஓடினோம் ஓட்டங்கள். சரியா? இந்த வாரம் கர்த்தருடைய சமூகத்துல நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். அடுத்த வாரங்களில கர்த்தர் என்னை பலப்படுத்தணும். ஹalleluya. என்னை இது முதலாய் பலப்படுத்தின உம்முடைய கிருபை இனியும் என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. பலவீனத்தில் அவர் பலன் பரிபூரணமாய் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூரணமாய் சரீரங்கள் அநேக பலவீனங்கள் உண்டுதான். ஆனாலும் கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது அந்த பலவீனங்கள் எல்லாமே காணாமல் போக அவர் கிருபை அளிப்பார். அதனால சோர்ந்து போகாம ஜபத்துல உறுதியா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, வார்த்தையில உறுதியா இருங்க. வார்த்தை தான் ஜீவன். ஆமென். இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கிற பலன் எதற்குமே இல்லை. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹalleluya. இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கிற பலன் வேற எதுக்குமே இல்லை. இயேசுவின் வார்த்தையை நாம முழுமையா நம்பணும். அவர் வார்த்தையை நம்பணும். அவர் நம்பதான் அவர் வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். யாரோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு ஒருவேளை மாறலாம், மறக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்க கூடியது. அந்த வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தையை நம்புகிற நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். ஹalleluya. நாம் இது முதலா பிழைக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் வார்த்தை தான். ஆமாவா இல்லீங்களா? அப்படி வார்த்தை தானே நம்ம இது முதலா நம்பியிருக்கிறோம். நாம இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் நம்ம இங்க ஜீவிக்கிறதுக்கு காரணம் என்ன? இது முதலா குடும்பத்தோடு வாழ்வதற்கு காரணம் என்ன? ஏதோ அநேக காரியங்களில பலவீனப்பட்டாலும் இன்றைய வரைக்கும் நம்ம ஜீவனோடு வாழ்வதற்கு காரணம் என்ன? அப்படி வார்த்தை தான். அப்படி வார்த்தை தான் இன்னைய வரைக்கும் நம்ம ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறது. அநேகர் சொல்லலாம், நான் பணத்தினால தான் வாழறேன், ஏதோ ஒரு மனுஷனால தான் நான் வாழறேன், நான் சாப்பிடுற சாப்பாட்டுனால தான் நான் வாழறேன். இல்லையா, மனிதர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும்
ஒன்றுதான் சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தை தான் வார்த்தை தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். அவர் வார்த்தையை நம்புகிற யாரா இருந்தாலும் ஒரு நாளும் சேதம் அடைவது இல்லை. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் வார்த்தை நம்மை ஜீவன் உள்ளதாய் மாற்றும். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையில நம்ம நிலைத்திருப்போம். இந்த வருடத்திற்கும் இந்த மாதத்திற்கும் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரு? நாம எழும்புகிறவர்களாய் மாறும், பிரகாசிக்கிறவர்களாய் மாறும். ஆமென். ஒரு விளக்கு கொளுத்தி நம்ம வைக்கிறோம், அந்த விளக்கு பிரகாசமா எரிஞ்சாதான். மெதுவா கொஞ்சம் கம்மியா எரிஞ்சா நமக்கு வெளிச்சம் கிடைக்குமா? அது பிரகாசமா எரியும் போதுதான் நமக்கு அதிக வெளிச்சம் கிடைக்கும். அது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள நானும் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்ம இது முதலாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். நானும் மற்றவர்களை போலவே இருந்துட்டேன் அப்படின்னா நாம பிரகாசிக்கிற ஒளியா இருக்கவே முடியாது. மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் எதை செய்தாலும் நாம வித்தியாசமானவர்கள், நாம வேர்பிரிக்கப்பட்டவர்கள், நாம இயேசுவின் பிள்ளைகள் என்பதை மறந்து நம்புறீங்களா? அவங்க இப்படி இருக்கிறாங்க, நானும் இப்படிதான் இருப்பேன், அவங்க மட்டும் யோக்கியமா அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க. அவங்க வேற, நீங்க வேற. என்னங்க, நாங்க எங்களுக்கும் அதே கண்கள், அதே வாய், அதே மூக்கு, அதே வார்த்தை, எல்லாமே ஓகே. ஆனா ஆராதிக்கிறவர் வித்தியாசமானவர். நாம வணங்குகிற தெய்வம் வித்தியாசமானவர். யார் நம்புறீங்க? அல்லேலூயா. மற்றவர்களை போலவே நாம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. ஒரு ஐயா என்கிட்ட சொல்லும் போது சொன்னாரு, நிறைய பேர் ஏன் மாலை போடுறாங்க தெரியுமா? அவரும் இந்து மனிதர் தான். ஏன் மாலை போடுறாங்க தெரியுமா? இந்த மாதத்துல எதையும் நம்ம அதிகமா சாப்பிடக்கூடாது, இந்த குளிர் காலத்துல ஏதாவது சாப்பிட்டா உடம்புக்கு பலவீனங்கள் அதிகமா வரும்னு சொல்றதுனாலதான் சாமியை காரணமா காட்டி எல்லாம் மாலை போடுறாங்க. கட்டுப்பாடோடு, உணவுல கட்டுப்பாடு இருக்கணுன்றதுக்காக தான். சாதாரணமான அந்த கட்டுப்பாடு வராது. அதே ஒரு சாமியை குறிச்சு ஒரு மாலை போட்டு அது கட்டுப்பாடு வரும் இல்லையா? அதனாலதான் மாலை போடுறாங்க அப்படின்னு அந்த ஐயா சொல்றாரு. நான் அது போலலாம் கிடையாதுயா, நானும் இந்து மனுஷன் தான். நானும் அடுத்த மாசம் வந்து கோவிலுக்கு போறேன். எப்படி போக போறேன்னா இருக்கிற மாதிரியே போக போறேன். என் சாமி என்கிட்ட வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே என்கிட்ட வா. அவர் எப்படி இருக்கிறாருன்னா, இடைவிடாம பாக்கு போடுற பழக்கம், இடைவிடாம பாக்கு போடுற பழக்கம். நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எதுவுமே எல்லா காட்டியும் 24 மணி நேரம் குடிக்கிற பழக்கம். அடுத்தது 24 மணி நேரம் ஹெட்செட்டை காதுல வச்சு சினிமா பாட்டு கேட்கிற பழக்கம். அதே போல 24 மணி நேரமும் அவர் வந்து அவருடைய சிந்தைகள் எல்லாமே உலகம் உலகம் உலகம். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு அந்த தெய்வம் சொல்லிச்சா, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே என்கிட்ட வந்துட்டு போ, நீ என்கிட்ட வந்துட்டு போனா போதும். அந்த ஐயா சொன்ன ஒரு வார்த்தை உண்மையா சொல்லும் போது எங்க இருதயத்துக்குள்ள நான் நினைச்சது, இன்னும் கூட அறியாமையில அநேக ஜனங்க வாழ்றாங்களே, இன்னும் கூட சேற்றில, உளையான சேற்றில என் ஆத்துமா இன்னும் முழுகி கிடக்கு அப்படின்னு தான் நான் வந்து அந்த நேரத்துல துக்கப்பட்டேன். அப்ப அந்த நிமிஷம் நான் ஜெபித்தது என்னன்னா, இந்த ஆத்துமாவை உங்களுடைய சமூகத்துல உமக்குரிய ஆத்துமாவா, உம்மை ஆராதிக்கிற ஆத்துமாவா நீங்க மாற்றுங்க. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிர்ப்பிக்கணும், உயிர் தெழணும். மற்றவர்கள் ஐயா சொன்னதை போலவே நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், அப்படிதான் என் தெய்வம் என்ன வர சொல்லிச்சு அப்படின்னா அந்த தெய்வமும் செத்தது, நீயும் செத்தது. கல்லை ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கிறானா, கல்லை போலவே இருக்கிறானா. அதுக்கு என்ன இல்லையா? என்ன இல்ல? சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை, உயிர் இல்ல. அப்ப அது ஆராதிக்கிறவன எப்படி இருக்கிறானா? உயிர் அற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. உயிர் அற்றவனா இருக்கிறவன்
உயிரற்றதை தான் ஆராதிக்க முடியும். ஆனா உயிரோடு கூட இருக்கிறவன் உயிரோடு கூட இருக்கிறவன் நீங்களும் நானும் யாருங்க? உயிரோடு இருக்கிறவர் ஆராதிக்கிற உயிருள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. உலகத்தில் அநேகத்தை நீ ஆதாயப்படுத்திக் கொண்டால் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் ஒன்றுமே இல்லை. அந்த ஆத்துமா நஷ்டப்படுகிறதே யார் காரணம்? அந்த நிமிடம் நான் ஜெபித்தது இந்த ஆத்துமாவை கர்த்தாவே நீர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பீராக. செத்து போன அந்த ஆத்துமாவை நீர் உயிர்ப்பிப்பீராக. இன்னைக்கு மனுஷனுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? தெய்வத்திற்காக அவன் வாழ, தனக்காக தெய்வத்தை மாற்றிக் கொள்ளுகிறான். எனக்காக தான் தெய்வம், நான் தெய்வத்துக்காக அல்ல. அவன் எப்படி நினைக்கிறானோ அது போல தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான். அதற்கு சாமி என்ற ஒரு பேரை வைத்து இன்னைக்கு சாக்கு போக்குனால மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான் அறியாம. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நாம உயிர் தெழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். உயிரோடு கூட இருக்கிற நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று நாம நிரூபிச்சே ஆகணும். ஆமென். அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாலும் நாம எப்படி இருக்கிறோம்? மற்றவன் நம்மளை குற்றப்படுத்தினா நாம ஒரு நாள் அவனை குற்றப்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் வரவே கூடாது. ஏன்னா நம்ம உயிரோடு கூட இருக்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் எல்லாம் யாரையும் குற்றப்படுத்தல. குற்றம் உள்ளவர்களை கூட ரட்சித்து பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவா புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் வித்தியாசம் உள்ளவர்கள் என்று நிரூபிக்கணும். ஆமென். எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நாம எப்படி எதற்காக வாழறோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், அந்த அழைப்பில நம்ம உண்மையா இருக்கிறோமா, அந்த பரம அழைப்பில நம்ம உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே நாம உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்துட்டு போவோம். உண்மையா சொல்றேன், கல்லு மண்ணும் ஆராதிக்கிறவனுக்கு இருக்கிற வைராக்கியம், அந்த உணர்வு இன்னைக்கு கிறிஸ்துவ ஆராதிக்கிற நமக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அல்லேலூயா. அவ்வளோ நான் வந்து பார்க்கும் போதுல நிறைய இடத்துல பாக்குறேன், அவ்வளோ பயபக்தி. ஆனால் இன்றைக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் மகத்துவர்களா இருக்கணும். ஆமென். எந்த இடத்துல நின்னாலும் நீங்க கிறிஸ்து உடையவர்கள் என்று உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம நடந்து கொள்ளணும். ஆமென். எல்லாவற்றிலும் நாம கர்த்தருக்குள்ள வாழ்கிற தேவ பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அதிசயத்தை, புது அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் ஜீவன் உள்ளதா இருக்கு. அந்த ஜீவன் உள்ளதை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். அதனால ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இருதயத்தை நம்ம வளர்த்துக் கொள்வோம். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அந்த தொடர்ச்சியான வேத பகுதிக்குள்ள நம்ம கடந்து வருவோம். நம்ம போன வாரம் என்னத்தை குறிச்சு நம்ம தியானிச்சோம்? ஊழியம் செய்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், ஊழியம் செய்தால் என்ன ஆசீர்வாதம் உண்டு, ஊழியம் செய்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி போன வாரம் ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். 5 காரியங்களை பார்த்தோமா? எழுதி வச்சிருக்கீங்களா? பிதாவின் கனம் கிடைக்கும். முதலாவது பிதாவின் கனம் கிடைக்கும். இரண்டாவது தேவ கரம் வெளிப்படும். தேவ கரம் வெளிப்படும். ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். நான்காவது மகிமையின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். மகிமையுள்ள கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 1000 வருட அரசாட்சியில பட்டணங்களுக்கு அதிகாரிகளாக நம்ம மாற்றப்படுவோம். எதனால? அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுனால இத்தனை காரியமும் நமக்கு இருக்கு. இது ஒரு கடுகளவு தான், சின்ன துளி தான். ஆனா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஊழியம் செய்தால் நிறைய நன்மைகள் உண்டு. அடுத்த காரியம் 6வதாக, நான் ஊழியம் செய்வேனானால் முத்திரை மோதிரமாக நான் பதிக்கப்படுவேன். நான் ஊழியம் செய்வேனானால் முத்திரை மோதிரமாக நான் ஜொலிக்கப்படுவேன். நான் ஊழியம் செய்வேனானால் முத்திரை மோதிரமாக நான் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆகாய்
தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கிருபை உண்டு. அவர் சொல்லுகிற முதல் காரியம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. செருபாபேலே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலுக்கு உரைக்கப்பட்ட மகத்துவம் உள்ள வார்த்தை தான், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன். அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைக்கிறேன். இந்த முத்திரை மோதிரம் என்றால், ஒன்று அன்பு, இரண்டாவது அதிகாரம். இது இரண்டு காரியத்திற்கும் அடிப்பகுதியாய் உள்ளதுதான் இந்த முத்திரை மோதிரம். பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட செருபாபேலுக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் கிடைத்தது, ஆண்டவருடைய வல்லமை கிடைத்தது. பாருங்க, வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்ட செருபாபேலுடைய சந்ததியில் ஆண்டவர் பிறக்கும்படியான ஒரு மகத்துவத்தை செருபாபேல் பெற்றார். அல்லேலூயா. காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஊழியம் செய்கிறதுனால மகத்துவம் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு உதவி செய்வார். ஏறக்குறைய 14 தலைமுறைகளை அந்த வம்சங்கள் சந்தித்தது. ஆபிரகாம் தலைமுறை தொடங்கி செருபாபேல், அதாவது இயேசுப்பு, அதாவது ஆண்டவர் பிறக்கும்படியான நியமித்த இயேசுப்பின் தலைமுறை வரைக்கும் கணக்கு போட்டா 14 தலைமுறை வருது. 14 தலைமுறைகள் காணும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, வார்த்தைகள் உரைக்கப்பட்ட செருபாபேலுடைய சந்ததியில் ஆண்டவர் பிறந்தார். அப்போ மகத்துவமுள்ள ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அந்த மனிதன் செய்ய வேண்டிய காரியம் ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். செருபாபேலுக்கு கிடைத்த அந்த கனம். அல்லேலூயா. செருபாபேலுக்கு அந்த கனம் கிடைச்சதுனாலதான் இன்றைய வரைக்கும் பேசப்படுகிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமா செருபாபேலுக்கு சொல்ற, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டதனால. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை குறித்து முழுமையாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், நாம ஊழியம் கடமை உள்ளவர்களாய் மாறணும். ஊழிய பாரத்தை சுமக்கிறவர்களாய் மாறணும். எனக்கு என்ன, அவர்கள் மேல் விழுந்த கடமை தானே, அவர்கள் தானே, அவர்கள் செய்யட்டும், அவர்களுக்கு தான் அழைப்பு, அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய அனுகிரகம், அவர்களை தான் ஆண்டவர் அழைச்சார். இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு சிலர். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் நானும் இருக்கணுங்க. ஊழியம் என்பது ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சாக்கு போக்குன்னு தெரியுமா? எனக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல, காலங்கள் சமீபித்து வரல, சூழ்நிலை அமையல. அல்லேலூயா. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்குரியதை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? செருபாபேலுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, மகத்தான ஊழியம். ஆண்டவருக்காக எழும்பி செய்த அந்த ஊழிய வாஞ்சை தான் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண செய்தது. முத்திரை மோதிரம் என்றால் மகத்துவமானது, அடையாளத்துக்குரியது. பாருங்க, ஆண்டவர் அந்த செருபாபேலுக்கு அந்த வார்த்தையும் அந்த அனுகிரகமும் கிடைக்கும்படியாய் செய்வதற்கு காரணம் என்ன? செருபாபேல் செய்த அந்த ஊழியம். ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் என்ற
வைராக்கியம் எந்த கடவுளுடைய பிள்ளைக்கு இருக்கோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 14 தலைமுறைகளிலும் ஆண்டவருக்காய் செய்த ஊழியம் தான் அந்த தலைமுறைகள் இத்தனை நாள் வரைக்கும் பேசப்படுகிறது. நம்ம சொல்லிடுறோம் 14 தலைமுறை. அந்த 14 தலைமுறைகளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பிள்ளைகள் உண்டு. அப்ப நீங்களும் நானும் செய்த நம்ம தலைமுறைகள் ஆசீர்வாதமா மாறுமே. என் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறனோ இல்லையா, என் தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ, என் தலைமுறைக்கு நிலத்தை சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ, ஊழிய பாரத்தை சேர்த்து வைக்கணும், ஊழிய வாஞ்சியை சேர்த்து வைக்கணும். என் பிள்ளை ஊழியம் செய்யணும், பூமியில வாழற வரைக்கும் என் பிள்ளை ஊழியத்தை செய்யணும். நான் வாழும்போது ஆண்டவருக்காக, சாகும் போது ஆண்டவருக்காக என்ற உணர்வு, ஆசை, எண்ணம் எந்த பிள்ளைக்கு, குடும்பத்திற்கு, மனிதனுக்கு வருதோ அந்த குடும்பத்தின் சந்ததி மேல் மேலும். இன்னைக்கு தலைமுறைகள் ஊழியத்தை செய்வதே கிடையாது. இன்னைக்கு அது ஊழியம் என்றால் நிறைய பேருக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும். இன்னைக்கு அந்த பயத்தினாலே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உலக வாழ்க்கையில கடந்து போயிடுறாங்க. உண்மையா சொல்றேன், ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சில கட்டுப்பாடு நமக்கு வரும். அதை சகித்துதான் ஊழியம் செய்யணும். ஊழியம் என்பது ஏனோ தானம் என்று செய்வது அல்ல, ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இடுக்கமான வாசல் வழிதான், நெருக்கமா தான் இருக்கும். ஆனாலும் அதுல உண்மை உள்ளவர்களாய், ஆசை உள்ளவர்களாய் நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எதலையும் கிடைக்காத மகத்துவம் ஊழியத்துல கிடைங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவர் ஊழியத்திற்காக நீங்க அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வீங்கன்னா அந்த மரியாதையை நீங்க எதிர்பார்க்கவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய கனம் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்காய் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். சொல்றாரு பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செருபாபேலுக்கு சொன்ன அந்த வார்த்தை, செருபாபேலை போல இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக எதையாவது செய்து முத்திரை மோதிரமாக நம்ம வைக்கப்படணும். முத்திரை மோதிரமாக மாறப்படணும் அப்படின்னா இந்த ஆசை நமக்குள்ள வரணும். சொன்னா மாத்திரம் போதாதையா, செய்து முடிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த காலை நேரத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்துள்ளதாக. எனக்கு வயது போயிருச்சியா, இல்ல சரீரத்துக்கு மாத்திரம் தான் வயது, இந்த ஆத்துமாவுக்கு இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நல்லா சொல்லி பாருங்களேன், எனக்கு கையெல்லாம் தளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றோமா, என் இருதயம் தளர்ந்து போச்சுன்னு சொல்றோமா? உனக்கு வயசாயிச்சா, இருதயத்துக்கு வயசாயிச்சா? நம்ம சரீரத்துக்கு தான் வயசு, இருதயத்திற்கு அல்ல. இருதயம் ஆண்டவருக்குள்ள எப்பவுமே அனல் கொண்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பேசிட்டே இருக்கணும், ஆண்டவரை குறித்து சொல்லிட்டே இருக்கணும். போன மாசம் சொன்னதுதான், அந்த பாட்டிக்கு இருக்கிற அந்த எனக்கு அந்த அவங்க நினைவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கு. வயதான பாட்டிமா தடி கொம்பு அப்படி ஓரமா வச்சுட்டு அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவ்வளோ ரோட்ல போற வரவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க, ஏசப்பா பிறந்திருக்கிறாரு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அவ்வளவு ஆசை. காரணம் என்ன? நான் எதையாவது அவருக்காக செய்யணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் இல்ல பாஸ்டர், நான் எப்படி ஊழியம் செய்வேன்? அந்த பாட்டிக்கு எதுவுமே இல்லையே. அவங்க ஊழியம் என்றால் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல கட்டடத்தை கட்டி அங்க நின்றுட்டு சபையை நடத்துவதுதான் ஊழியம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை எதெல்லாம் நம்ம யார் இடத்தெல்லாம் சொல்றோமோ அது ஒரு ஊழியம் தான். அப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ள வரணும். நம்ம சாதாரணமா ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும். நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸா நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த கூட்டத்துல அன்னைக்கு அந்த ஐயா பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நானு எல்லாவற்றையும் அனுபவிக்கலானே, ஆத்மாவை நஷ்டப்படுத்த கூடாது, லாபம் ஒண்ணுமே இல்லை. அடுத்தது அந்த ஐயா ஒரு வார்த்தையும் பேசுறேன், எப்படி இருக்கிறோம் அப்படியே வரும் சொல்வது உன் ஆத்துமாவை சீரழிக்குமே தவிர உன் ஆத்துமா பாதுகாக்கப்படாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புகிறவர்களா இருக்கணும். ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கங்க, அவன் எதனால இந்த காரியத்தை ஒடுக்கிறான், கிறிஸ்துவனை ஒடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம், அவன் எழும்பிடக்கூடாது, நாம எழும்பிடக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வரணுமா?
அவன் அடிக்கிறான்யா அப்படின்னு நீங்க ஊழியத்தை விட்டு ஓடுனீங்கன்னா அவன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நாம திருப்பி அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம செய்ய வேண்டியது என்ன? முழங்கால் போட்டு ஜெபம். அல்லேலூயா. அந்த ஆத்துமா மாறுவதற்கு யார் பொறுப்பு? நீங்களும் நானும் தான். அவன் அப்படியே நாசமா போயிடணும் அப்படின்னா நம்ம ஊழியக்காரர்களா? அந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொல்ல வரல, செய்யதான் வந்திருக்கிறார். வியாதி உள்ளவனுக்கு மருந்தா, வியாதி இல்லாதவனுக்கு மருந்தா? ஆமா, ஒடுக்கிறவனுக்கும் அடிக்கிறவனுக்கு தான் நம்ம சத்தியத்தை சொல்லணும். எனக்கு ஒரு ஐயா சொன்னாங்க, வேப்பம்பட்டு பகுதியில் போ, எங்கெல்லாம் ஸ்டார் தொங்க விட்டு இருக்கோ அந்த வீட்டுல போய் சத்தியத்தை சொல்லு அப்படின்னா. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், இயேசு யாரு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியுமா ஐயா? ஆமா தெரியும், அவங்க கிறிஸ்டியன். அப்ப தெரிஞ்சவங்களுக்கு நான் ஐயா சொல்லணும் அப்படின்னு. உண்மையா போய்ங்களா? இப்ப ஸ்டார் மாட்டி வச்சிருக்கே அந்த வீட்டெல்லாம் பார்த்து, எங்கெல்லாம் ஸ்டார் மாட்டி வச்சிருக்கோம் அங்கெல்லாம் போயிட்டு ஏசப்பா சத்தியத்தை சொல்லு. சரி, நான் அப்ப ஏசப்பா யாரு, ஏசுசாமி யாரு அப்படின்னு நான் கேட்டா அவங்களுக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியும், அவங்க கிறிஸ்டியன். அப்ப அவங்களுக்கே நான் சத்தியத்தை சொல்லணும்? தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லணுமா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்லணும்? தெரியாதவங்களுக்கு நான் சொன்னாதான் ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ நான் ஒரு இதயத்துல விதைச்சிருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தை நான் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு மாதம் என்னன்னா, இன்னும் கூட நாம ஏதோ லகுவான ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? லகுவான ஊழியம்னா தெரியுமா? நல்லா கட்டிடத்தை கட்டி லைட்டை போட்டு பிராணம் போட்டு அப்படி சொகுசா வச்சா அந்த இடத்துலதான் நான் ஊழியத்துக்கு போவேன். நிறைய பேருடைய அந்த தாட்டே அதுதான். அது அல்ல, அடிமட்டத்திலிருந்து வரணும், தரையிலிருந்து வரணும். புரியுதுங்களா? அந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாதான் ஊழியத்தின் மகத்துவம் என்ன அப்படின்றத புரியும். எனக்கு எல்லாமே லகுவா இருக்கணும், அப்பதான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு நமக்கு அந்த சிந்தை இருந்துச்சுன்னா அது ஊழியமே இல்லை, செய்யவே முடியாது. அது இருக்கிற வரைக்கும் தான். ஒரு லைட் ஆஃப் ஆகுனா கூட ஊழிய பாரம் போயிடும். ஒரு ஃபேன் ஓடலைன்னா கூட ஊழிய பாரம் போயிடும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் ஆராதிக்க எனக்கு வாய் இருக்கு, ஆண்டவர் ஆராதிக்க கை இருக்கு, அது போதியா. இந்த ஊழியம், இந்த உணர்வு, இந்த ஆசை எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ உண்மையா சொன்ன அந்த ஊழியம் மலரும். அல்லேலூயா. நான் ஊழியக்காரங்களை குறை சொல்ல வரல, நிறைய பேருடைய தாட்டு இதுதான், நிறைய பேருடைய எண்ணங்கள் இதுதான். ஏசி இருக்கா? வரேன். ஃபேன் ஓடுமா? வரேன். ட்ரம்ஸ் இருக்கா? கீபோர்டு இருக்கா? என் கூட கோரஸ் பாட ஆள் இருக்கிறாங்களா? வரேன். அப்படியேப்பட்ட ஆளை தயவு செஞ்சு வீட்டுக்கும் கூப்பிடாதீங்க, ஊழியத்துக்கும் கூப்பிடாதீங்க. எது இருந்தாலும் இல்ல காட்டியும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல என்ன அழைக்கிறாருன்னா அந்த இடத்துல நான் போனங்க. எது இல்ல கட்டி கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல எனக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்கு, சான்ஸ் கிடைச்சிருக்கு, அவருடைய வார்த்தையை சொல்ற அப்படின்ற முன் வர ஊழியக்காரரை மட்டும் அழைச்சு பேசணும். யாரா இருந்தாலும் சரி. எனக்கு ஃபேன் இல்ல, மைக் இல்ல, கீபோர்டு இல்ல, பேட் இல்ல, நல்லா போற வர வசதி இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஊழியக்காரர் கூப்பிடாதீங்க. அது ஊழியம் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது எதை எதிர்பார்த்துல? கால பாதரட்சை கூட இல்லாம ஓடுன, கரடு மேரடு பாதையெல்லாம் தாண்டி தான் போய் ஊழியம் செய்தார். அவர் போன இடமெல்லாம் பாருங்க, மைல் கணக்கு தான், நடையா நடந்து போய் தான் ஊழியம் செய்தார். சில நாட்களில அதாவது சிச்சுவேஷன் முடியல, சரீரம் முடியல அப்படின்னா முடியாத சூழ்நிலையில பரவாயில்லை. முடிஞ்சோம் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா நாம என்ன ஊழியக்காரர்களா இருக்கிறோம் அப்படின்றத நல்லா நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருக்காக நம்ம எதையாவது செய்துட்டே இருக்கோம். இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சீங்கன்னா ஓடி ஒளிந்த வாழ்க்கை தான், மரணத்தின் வாழ்க்கை தான். என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்ற பயந்து நின்ன சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் செருபாபேலை தெரிந்து கொண்டு அழைத்து இப்ப ஒரு வார்த்தை சொல்ற, நான் முத்திரை மோதிரமாக வைத்தேன். இது ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா நாம கஷ்டப்பட்டாதான் முடியும், ஊழியத்துல வந்தாதான் முடியும், ஊழிய பாரத்தை சுமந்தாதான் முடியும். ஊழியம் என்பது ஏதோ சாதாரணமானது அல்ல, பாரம் நிறைந்தது, பாரம் நிறைந்தது. அந்த பாரத்தை யாரெல்லாம் சுமக்கிறாங்களோ
அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன். ஆமென். அந்த மோதிரம், அந்த அதிகாரம், அந்த அன்பு நமக்குள்ள வரணும்னா நம்ம ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏழாவதாக, நான் ஊழியம் செய்வதனால எனக்கு தம்முடைய ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஊழியம் செய்கிறதுனால கர்த்தர் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய பேர் ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்துமா? நீங்க நிறைய பேருடைய இருதயத்துல எல்லாம் இவ்வளவு ரகசியம் இருக்கும், இருக்குமா இருக்காதையா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எனக்கு ஊழியம் செய்வனா என் ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். எனக்கு நீ ஊழியம் செய்வாய் என்றால் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபை நான் உனக்கு தருகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? இறை பிடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கவியில் இருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உதாரணம் எல்லாம் எதுக்குன்னா, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தின் மேல உணர்வுள்ளவனாகவும் அந்த காரியத்தின் மேல கண்ணுள்ளவனாகவும் இருந்தா அந்த காரியம் நிச்சயமா அவனுக்கு வாய்க்கும். அல்லேலூயா. இந்த உதாரணம் ஏன் சொல்றாருன்னா, இரண்டு பேர் ஒருமனப்படாதில் இருந்தால் ஒருமித்து நடந்து போக முடியுமோ? இப்ப ரெண்டு பேர் ஒன்னா போறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லையா ஒரே இடத்துக்கு ஒன்னா போக முடியுமா? சண்டை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு நான் ஒரு ஆவடிக்கு ஒரு வேலையா நானும் மனைவி வந்துட்டு போறோம். ஒரு கடையில கணவன் மனைவி ட்ரெஸ் வாங்க வந்திருக்கிறாங்க. கணவன் ஒரு ட்ரெஸ் எடுக்க சொல்லி இருக்கிறாரு போல, அது எனக்கு சரியா தெரியல, அதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறேன், அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் ரோட்ல செம்ம அடி அடிச்சுக்கிறாங்க. ஐயா ஒரு பக்கம் அடிச்சா, ஐயா ஒரு அடி அடிச்சா அந்த அம்மா கைய பிடிச்சிட்டு 2 அடி அந்த ஐயா அடிக்கிறாங்க. நான் நினைச்சேன், நானு இதுல நாம தப்பிச்சுடா சாமின்னு நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க, வரும்போது ஒன்னா வந்தாங்க, ஆனா போகும்போது ஒன்னா போக முடியல. ஒரு மனம் அங்க இல்ல. அவரு கடைக்காரன் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி கைய கட்டிட்டு வேடிக்கை பார்த்துனுங்கிறாரு. அந்த வாசல்ல கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயா அந்த முடிய பிடிச்சிட்டு அடிக்கிறாரு. அந்த அம்மா திரும்பி முடிய பிடிச்சிட்டு அந்த ஐயா வெட்டி வெட்டி உதைக்கிறாங்க. சரியான சண்டை. பாருங்க, ஒரு மனம் இல்ல. ஒரு உலக காரியத்தை கூட நம்மளால செய்ய முடியும். இந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு மனம் இல்லாமல் இரண்டு பேர் ஒருமித்து நடந்து போவார்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? ஆமா, சிங்கம் ஏன் கெர்ச்சிக்குது தெரியுமா? தனக்கு இறை வேணும்ன்றதுக்காக தான். பசியில் இருந்தாதான் அந்த சிங்கம் கெர்ஜனை கொடுக்கும். அது போல முயற்சி இல்லாமல் நாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அது போல ஆண்டவருக்குரிய உண்மையுள்ள ஊழியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னா உண்மையாகவே அவருடைய ரகசியங்களை நாம அறிந்து கொள்ள, அல்லேலூயா, ஆண்டவருடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தீர்க்கதரிசிகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும் என்றால், ரகசியங்களை கர்த்தரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த 7வது அதிகாரம் வசனம் சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா ரகசியங்களை கட்டாயமா வெளிப்படுத்தும். இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்காக ஊழியம் செய்வதனால, உண்மையுள்ள ஊழியம் செய்வதனாலதான். அல்லேலூயா. எசேக்கியேல் பிரான்சிஸ் பார்த்திருக்கீங்களா? எசேக்கியேல் பிரான்சிஸ்
அவர் ஊழியத்துக்கு வராருனாவே அவ்வளவு கூட்டம் நிரம்பு. அவர் வார்த்தை நமக்கு தெரியும். எசேக்கியா பிரான்சிஸ் அவர் வார்த்தை தீர்க்க தரிசனமா புறப்படும். அவர் பேசும்போதே அக்னியால் அப்படியே மக்கள் நிரம்புவாங்க. அவர் பேசும்போதே பிசாசு அங்க அப்படியே நடனம் ஆடும். அவர் பேசும்போதே வார்த்தைகள் அந்த பிசாசு ரகசியங்களை வெளிவிட்டுட்டு ஓடும். அவ்வளோ தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர் இவர். மாத்திரம் அநேக தீர்க்க தரிசிகள் உண்டு. காரணம் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் ஆண்டவர் அந்த ஊழியக்காரருக்கு அறிவிக்கிற ரகசியங்கள். புரியுதுங்களா? அப்ப நம்ம ரகசியங்களை பெற்றுக்கொள்ளணும். தீர்க்க அந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் ஹைலைட் பண்றார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் ஆகிய. நம்ம தீர்க்க தரிசிகளா இருக்கணும்னா ஆண்டவருடைய ரகசியங்கள் இருந்தாதான். அப்ப அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அவருக்காக எழும்பி எதையாவது நம்ம ஊழியத்தை சாதிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழறதுக்குள்ள நான் எதையாவது சாதிச்சுட்டு செத்து போயிருந்தேன். ஓகே, பரலோகத்துல நம்ம வாழணும்னா ஆண்டவருக்காக இங்க ஊழியம் செய்யணும், நற்காரியங்களை செய்யணும், நன்மைகளை விதைக்கணும், ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு பாருங்க, தீர்க்க தரிசிகள் ஆகிய ஊழியக்காரங்களுக்கு நான் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ. ஒரு காரியமும் அவர் மறைக்கவே மாட்டார். அவர் வெளிப்படுத்துகிற தேவன். யாருக்கு? சாதாரணமா ஏனோ தானோ என்று வாழ்ந்தவர்களுக்கு அல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும், ஓடி ஓடி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் சத்தியம் தெரியும், நான் மட்டும் சர்ச்சுக்கு போறேன், நான் மட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், அதோட பரவாயில்லை இல்லைங்க. அது சுயநலமான வாழ்க்கை, சுயநலமான ஊழியம். நாம ரகசியங்களை வெளிப்படுத்திக்கணும்னா, அறிஞ்சுக்கணும்னா ஊழியத்தை தொடரணும். அல்லேலூயா. ஒருவேளை இதுக்கு முன்னால நம்ம செய்த ஊழியம் விட்டு போயிருக்கலாம், ஆனா இந்த வருடத்துல அந்த ஊழியத்தை தொடங்குங்க. கர்த்தர் எச்சரிப்போடு சொல்ற ஒரு வார்த்தை, அந்த ஊழியத்தை தொடங்குங்க. அந்த ஊழியத்தை நீங்க தொடங்கும் போது உண்மையா சொல்ற, நிச்சயமாய் மறைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மறக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். விட்டு போன காரியங்களை கர்த்தர் மறுபடியும் உங்கள் கைகளிலே சேர கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம உலகத்துல அநேக வேலைக்காக ஓடுறோம், அநேக வேலைகள், நிக்கவே நேரம் இல்லை. அந்த நேரத்திலையும் நமக்கு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். தெளிவா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்காக அந்த நேரத்தை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். அதற்காகவே நம்ம ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எடுத்து உலகத்துக்கு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படினால கர்த்தருடைய ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எட்டாவதாக, கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேனானால் வர்த்திக்க பண்ணப்படுவேன். நான் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வர்த்திக்கப்படுவது அப்படின்னா பெருகுவது, ஆசீர்வாதமாய் மாறுவது, என் பொருளாதாரம் உயர்வது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் பெருகி நிற்பதுதான் வர்த்திக்க பண்ணுவது. எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாங்கம்மா. எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள், பக்கத்தை சொல்லிருங்கம்மா உங்களுக்கு. பக்கம் 921 பழைய ஏற்பாடு. படிங்க. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, வானத்து நட்சத்திரத்தை போலவும் அது கடற்கரை மணல் அளக்கப்படாததை போல. ரெண்டு வார்த்தை ஹைலைட்டோட நம்ம நினைக்கணும். வானத்து நட்சத்திரத்தை, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் முதல் முறையில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. காரணம் என்ன? ஆபிரகாம் விசுவாசித்ததுனால இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்காக காத்திருந்ததுனால இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்ததுனால இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பினதுனால இந்த வார்த்தையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கும்
எனக்கும், தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன அர்த்தம்? ஊழியர் செய்கிறவராகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்ம மேல ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருப்பா. அவ்வளவு இல்ல, இந்த வார்த்தை நிறைவேறனா நம்ம ஊழியம் செய்யணும். சாதாரணமாலாம் லாபம் வந்துடாது. லாபம் வரணும்னா முதலீடு பண்ணணும். லாபம் வரணும்னா முதலீடு பண்ணணும். என்ன முதலீடு பண்ணணும்? ஊழியம் என்ற முதலீட்டை பண்ணணும். நம்ம சரீரத்தை முதலீடு பண்ணணும். நம்ம ஆத்துமாவை முதலீடு பண்ணணும். அப்பதான் இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. நாம வானத்து நட்சத்திரத்தை போல, ஆற்றின் மணலை போல நம்ம சந்ததி, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம ஊழியம் செய்தாக வேண்டும். நாம வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் ஊழியம் செய்தாக வேண்டும். நான் இன்னும் வாழ்க்கையில உயரலைங்க, என் வாழ்க்கை இன்னும் கூட அடிமட்டத்துல தான் போயிட்டு இருக்கு. முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டதுனால. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முழம் ஏறனா, ஒரு முழம் சறுக்குது பாஸ்டர், என் சம்பளம், என் வாழ்க்கை, என் வருமானம் இன்னும் விருத்தி அடையல. காரணம் என்ன? ஆதியில கொண்டிருந்த ஊழியத்தை நான் விட்டதுனால. நினைச்சு பாருங்க, நான் யாரையும் குற்றப்படுத்தல. நாம இன்னைக்கு நம்ம தெளிவடையும்படியா நானும் தான், நான் ஆதியில என்ன தொடங்கினேன், இன்னைக்கு என்ன விட்டேன், அதெல்லாம் நான் யோசிக்கணும். அல்லேலூயா. நான் வர்த்திக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் கூட என் வாழ்க்கை உயரவே இல்லை பாஸ்டர், அப்படியே தான் இருக்கிறேன், வளரல. காரணம் என்ன? எதுலயோ நான் குறைஞ்சு போயிருக்கிறேனே. காரணம் ஊழியம். என் ஊழியக்காரருக்கு கர்த்தர் கனம் கொடுப்புன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நான் ஊழியத்துல குறைஞ்சிருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை வர்த்திக்கப்படாமல் இருக்குது. அல்லேலூயா. வானத்து நட்சத்திரத்தையும் ஆற்றின் மணலையும் நீ என்ன கூடுமானால் என்ன என்று அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை முடியாமல் போனதில்ல. ஆனால் என்ன முடிஞ்சதா? முடியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பலுகி பெருகினது. அந்த வார்த்தை அப்படியே இன்றைய வரைக்கும் நிலைக்குதையா, உருவாகிட்டே இருக்கு. அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த மனிதன், அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசம், நம்பிக்கை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பணும். ஆண்டவருடைய ஊழியத்துல நம்பணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், அவர் என்னை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். கடற்கரை மணல் அளக்கப்படா, அந்த வார்த்தை இன்னும் கூட முடியலையா? வானத்து நட்சத்திரத்தையும் கடற்கரை மணலும் இன்னும் கூட எண்ணாமல் இருக்கு, அளக்கப்படாமல் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒரு கடுகளவு கூட மனுஷனால செய்ய முடியும். எதை வேண்டுமானாலும் தோக்கடிக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை தோக்கடிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, இருபுறமும் அருக்குள்ள பட்டயம். அதை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவர் சொல்றாரு பாருங்க, இன்னும் கூட ஆற்றின் மணல் அளக்கப்படாமல் இருப்பான். முடியல. அப்ப ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் அந்த அளவிற்கு பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்காக ஊழியம் செய்து ஆகணும். உங்க சந்ததி வளரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னோட முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குள்ள இருக்கிற ஆசை என்ன? என் சந்ததி விருத்தி அடையணும், பெருகணும், வர்த்திப்படையணும், வர்த்திக்கப்படணும். எல்லாருக்குள்ள அந்த ஆசை இருக்கணும்ல. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கா? நான் என்ன செய்தா என் சந்ததி வர்த்திக்க பண்ணப்படும், நான் என்ன செய்தா ஆற்றின் மணலை போல நான் உருவாகுவேன், என் சந்ததி உருவாகும் அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் அதை தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பாஸ்டர், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உண்மையா சொல்ற, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பணத்தை சம்பாதித்தாலும் யாரோ ஒருத்தன் அதை கொள்ளடிக்க தான் போறான். பொருளை சம்பாதித்தாலும் ஏதோ ஒருத்தர் கொள்ளடிக்க தான் போறான். ஆனா ஆத்துமாவை சம்பாதிச்சீங்கன்னா ஒரு பரலோகத்துல உங்களுக்கு எழுதப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க தான் கொள்ளடிக்கணும் ஆத்துமாவை. பொருளை பணத்தை சேர்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் தான் கொள்ளடிப்பான்.
ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சீங்களா ஆத்துமாவை நீங்க கொள்ளடிப்பீங்க. ஆமென். அப்ப கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது வர்த்திக்க பண்ணப்படுகிறோம். உருவாகிட்டே இருப்போம். ஞானத்துல உருவாகும், அறிவுல உருவாகும், பொறுமையில உருவாகும், கோபத்துல இருந்து சமாதானத்துக்குள்ள உருவாகும், குடும்ப வாழ்க்கையில, குடும்ப ஆசீர்வாதத்துல, பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையில, வருமானத்துல, வேலை ஒவ்வொன்றத்திலும் நம்ம உயர்ந்துட்டே இருப்போம். பாருங்க, ஊழியம் நம்மை உயர்த்துகிறது, ஊழியம் நம்மை பெருக செய்கிறது. அல்லேலூயா. இந்த ரகசியம் எத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எப்ப சொன்னதை நாம படிக்கல. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்வோம், வர்த்திக்க பண்ணப்பட போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 9வது 8வது பார்ப்போம், வர்த்திக்க பண்ணப்படுவோம். 9வது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தால் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம் அப்படின்னா சந்தோஷம் நிறைவா இருக்குமா, மன மகிழ்ச்சி நிறைவா இருக்கும். எடுத்து வாசிக்கலாங்கம்மா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பக்கத்தை சொல்லி. பக்கம் 871. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கும், என்னை தேடுகிற என் ஜனத்துக்கும் சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பான பலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட முடிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள். நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள். நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள். நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை நீங்க படிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அழுத்தி அழுத்தி சொல்லியிருப்பார். பாருங்க 13வது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது, இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள். நீங்களோ பசியா இருப்பீர்கள். இரண்டாவது, இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். மூன்றாவது, இதோ என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஊழியக்காரன், ஏன் பிள்ளை, ஏன் பணிவிடக்காரன் சந்தோஷமா இருப்பான், பசி இல்லாம இருப்பான், சுகமா இருப்பான், ஆரோக்கியமா இருப்பான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாதவங்க, ஆண்டவரை புறக்கணிக்கிறவங்க, ஆண்டவரை மறுதளிக்கிறவங்க, ஆண்டவர் கூப்பிட்டும் கேட்காமல் போகிறவர்கள் பசியினால வாடுவாங்க. நான் சொல்லல, யாரையும் நான் சபிக்கல. ஆண்டவருடைய வார்த்தை அந்த 12வது வசனம் சொல்லுது, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட முடிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆமா, எத்தனையோ முறை ஆண்டவருடைய அழைப்பு வந்துச்சா, நான் உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறேன், நான் உன்னை ஊழியத்துக்காக அழைக்கிறேன், எனக்காக வா, என் ஊழியத்தை செய், என்னை பற்றி அநேக இடத்துல சொல்லு, நான் ரட்சிக்க வந்தவர், மகத்துவமானவர். ஆண்டவர் எத்தனையோ முறை அழைச்சோம், இல்ல என் அழைப்பு இது இல்ல, ஊழியம் என் அழைப்பு இல்ல, உலகம் தான், உலக வேலை தான், நம்ம ஓடணும் இல்ல. இப்படி ஓடன சில மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லப்படுகிற வார்த்தை. சொல்றேன், இது எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய அழைப்பு கேட்டும் கேளாதது போல நம்ம இருப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கிற அளவுக்கு நாம இடம் கொடுத்திடக்கூடாது. ஆண்டவர் சொல்லும் போது நான் அதிர்ந்து போனேன். இந்த வார்த்தை படிக்கும் போது ரொம்ப பயந்து நின்னேன். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை செய்யாதவர்களுக்கு இத்தனை காரியங்களும் நடக்குமா? பாருங்க, அதுல அப்படியே தொடர்ச்சியா படிங்க. நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். பொல்லாப்பானதையும் அவர் பார்வை, அவருடைய அவர் கூப்பிட்டு நம்ம கேட்காமல் போனதையும் அவர் இன்னும் கூட நினைவு வச்சிருக்கிறார்.
இவ்வளோ காரியத்தை நான் உனக்கு சொல்லி நான் கூப்பிட்டு நீ கேட்கல. என் பார்வைக்கு பொல்லாப்பானதெல்லாம் செய்தாலும் நான் உன்னை எப்படி இந்த பூமியில சுகமா தங்க போறேன். தயவா சொல்றேன், ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்போம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னா, தயவாய் அந்த வார்த்தைக்கு நாம ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம முன் வருவோம். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள என்னன்னா, ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய அப்படின்னு வார்த்தை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையும் நிராகரிச்சுட்டு நம்ம ஓடும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு எதிராக வருது. அல்லேலூயா. அதே போல சாட்சி சொல்லும் போது கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்க. மனசுலயே வச்சுட்டு இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க, அதுவும் ஒரு ஊழியம் தான். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு சொல்லு, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஊழியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. செய்ததெல்லாம் வாங்கிட்டோம், அது அறிக்கையிடாமல் இருந்தா நம்ம யாரு துரோகியா மாறும். யாராவது ஒரு நமக்கு நன்மை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட அவங்கள பத்தி 4 பேர்கிட்ட நம்ம சொல்லல அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை கூட என்ன பத்தி சொல்லலையா, அவங்க கிட்ட நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லலையா, சொல்றாங்களா இல்லையா? மனுஷனுக்கு இந்த எண்ணம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை மகிமைப்படுத்த படுத்த படுத்த ஆசீர்வாதம் உயர்ந்துட்டே இருக்கும், சந்தோஷம் வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா ஊழியத்தை செய்யுங்க. ஊழியத்தை செய்தா சந்தோஷம் தானாவே வரும். சந்தோஷத்திற்கு அங்க இங்க ஓட வேண்டிய அவசியமே அல்ல. இங்க போனா சந்தோஷம் வருமா, இங்க போனா சந்தோஷம் கிடைக்குமா? ஒரே கடை சொன்னார், நல்லா மாடி கட்டி வச்சிருக்கிற, ஒரு பக்கம் நல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் நல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ், இந்த பக்கம் நல்ல ஒரு வீடு, 3 அடுக்கு வீடு, கீழே 2 வீடு, அப்படியே வாடகை போகுது. அந்த ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன பிரயோஜனம், நிம்மதி இல்லையா? எதை நம்பினா, பணத்தை நம்பினா மாடி மேல மாடி கட்டினாலும் நிம்மதி தேடி வராது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஏன் சார் இப்படி உம்முன்னு இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கிறீங்க கேட்டதுக்கு, என்ன சார் எவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம், நிம்மதி இல்லை சார். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து நான் என்ன பண்ணட்டும்? நிம்மதி தானே ஒரு மனுஷனை வாழ வைக்க முடியும். அதுவே எனக்கு இல்லாதப்போ இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போக வேண்டியது. அப்போ மனுஷன் உலகத்துல எதையெல்லாம் நம்புறானோ அதெல்லாம் அவனுக்கு நிம்மதி தரல. ஆனா நீங்கள நானும் அதை நம்பல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பதை நம்புறோம். இப்படி நம்ம நம்புவோம்னா சந்தோஷம் நமக்கு. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கய்யா. காரணம் என்னையா? ஆண்டவரை தேடி வந்ததுனால. ஆண்டவரை தேடி நம்ம வரலன்னா நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? ஆண்டவரை நம்ம ஆராதிக்காம இருந்தா நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்குமா? இன்ன வரைக்கும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுனாலதான், ஆண்டவருக்காக எதையாவது ஊழியத்தினாலே அவருக்கு செய்கிறதுனாலதான் சந்தோஷம் நிறைவா இருக்கு, குடும்பமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை போராட்டம் நம்ம என்னைக்கு உடைச்சு போட்டிருப்போம், சுக்குநூறா உடைஞ்சு போயிருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மள எல்லாரையும் ஒருமித்து வைத்திருக்கிறார், ஒன்று சேர்ந்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அவருக்காக செய்கிற ஊழியம் செய்கிறதுனால சந்தோஷத்தை நிறைவா பார்க்கிறோம். அதனால கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. அதுல 14 வாசிங்க. இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். இது அத சொல்றாரு பாருங்க, என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால கெம்பீரிப்பார்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்தா மன மகிழ்ச்சியா இருக்கும், கம்பீர சத்தம் வரும், சமாதானம், சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே வரும். ஆனா ஊழியம் நம்ம செய்யல அப்படின்னா இதுல இருக்கிற போராட்டம் தான் வரும். ஆவியில நொந்து முறிவினால நம்ம மனம் முறிஞ்சு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் மனம் முறிஞ்சு போவதற்கு காரணம் என்ன? மனம் முறிவுனா தெரியல, வாழ்க்கையை வெறுத்து இனி வாழவே கூடாது நான் நினைக்கிறாங்க, வாழவே கூடாது, செத்து போனா நலமா இருக்கும். அந்த எண்ணங்கள் ஏன் வருதுன்னா உலகத்தில் இருக்கிறதுனால தான், ஆவில நம்ம அனல் கொள்ளாமல் இருக்கிறதுனால தான், ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தை அறியாமல் இருக்கிறதுனால தான் மன முறிவு வருது. ஏங்க அவர் செத்து போயிட்டாரு தெரியலங்க, மனக்கவலை, கடன் பிரச்சனை, ஏதோ மனம் முறிஞ்சு போச்சு பழகுது, செத்து போயிட்டார். இதெல்லாம் வருவதற்கு காரணம் இந்த வேத வசனம் நம்ம இருதயத்தில் இல்லாததுனால.
என் தாயார் வந்து என்கிட்ட ஒரு சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை அப்படி அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. நாங்களாம் அது கண்ணில் பார்த்துருக்கோம். அப்போ நான் நினைச்சதுல ஒரு காரியம், இவ்வளோ பேர் சும்மா ஒரு சண்டை வந்தாவே சீப்போ சொன்னாவே இப்போ தண்டவாளத்தில் தலை வச்சிடறாங்க. சாவு மாட்டியா அப்படின்னு சொன்னாலே தண்டவாளத்தில் தலை வச்சிடறாங்க. இவ்வளோ அடியும் இவ்வளோ வார்த்தைகள் இவ்வளோ காயங்கள் உண்டாகியும் என் தாயார் இன்னும் மறிக்காமல் இருக்கிறாங்களே, ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. எங்க அப்பா அடிக்கும் போது என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவர் என்ன அடிக்கிறாரு, ஒரே கொடுமைப்படுத்துறாருன்னு எந்த வீட்டு வாசலே போய் நின்னதில்லை. என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடிச்சுட்டாருன்னு அடுத்த நிமிஷம் கல் சாத்திடுவாங்க. அது சாத்திட்டு அப்படி ஜன்னல் வழியா பார்த்தா கண்ணீரோடு முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அந்த முழங்கால் நீண்ட ஜெபம். எங்க அம்மாவுக்கு இப்படி முண்டி போட்டுலாம் உட்கார தெரியாது. உட்கார்ந்து அந்த இதுல நீண்ட முழங்கால் தான். அவங்களை வச்சுட்டு சொல்றதுக்காக இல்ல, நான் பார்த்த வார்த்தைகள். அவ்வளோ எங்க அப்பா அடிக்கும் போது கூட யாருக்கிட்டையும் போயிட்டு குறை சொன்னது கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா ஒரு வாட்டி தர 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 தரான்னு வெளிச்சிட்டு போறாங்க, கையை உதிரிட்டு இதுதான் என் வீடு. யாரு சொல்லி கொடுக்கணும் இந்த வார்த்தை? அம்மா சொல்லி கொடுக்கணும். ஆனா எங்க அம்மா சொன்னது இதுதான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும். உதிரிட்டு அடுத்த நிமிஷம் செய்த ஒரு காரியம், கதவை சாத்திட்டு முழங்கால் பண்ணிட்டு கண்ணீரோட, ஆண்டவரே எது வந்தாலும் இயேசுவே, இந்த வார்த்தை தான் இனி வரைக்கும் அவங்களை ஜீவனோட உட்கார வச்சிருக்கு. மிருகமா இருந்த எங்க தகப்பனை மனுஷனாய் மாத்தி இருக்கு. எங்க அம்மா அந்த நேரத்துல என் அப்பா கிட்ட விதண்டாவாதம் பண்ணி பேச்சினால வார்த்தையினால ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா மிருகமா இருந்தவர் இன்னும் மிருகமா தான் மாறி இருப்பாரு. எவ்வளவு அடிச்சாலும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எங்க அப்பா கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னது, என்னை மாத்தினது ஒரு ஜபம் தான். அந்த ஜபம் தான் அவரை மாத்தணும் இல்ல. இனி வரைக்கும் எங்க 3 பேர் ஊழியக்காரரா நிக்க வச்சதும் எது நடந்தாலும் ஜபத்தை தவிர எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரத்தை சொல்லித்தாரு, எது நடந்தாலும் இயேசு, இதை தவிர வேற எதுவும் கத்துக்காது. இனி வரைக்கும் அதை கத்துக்கிட்டதுனால இன்னைக்கு நாங்க ஊழியக்காரங்க. எங்க அம்மா ஒரு வார்த்தை ஒரு வாட்டி சொன்னாங்க, என் பிள்ளைங்க மெசேஜ் கொடுக்கறத நான் உட்கார்ந்து கேட்கணும். அந்த வார்த்தை காரணம் என்ன? அந்த ஜபம். ஐயா நான் ஒண்ணே சொல்லட்டுமா, உன் வார்த்தையினால எந்த ஒரு மனுஷனையும் மாத்த முடியாது, ஜபத்தினால தான் முடியும். ஹல்லேலூயா. ஜபத்துக்கு இருக்கிற பலம் வேற எதுக்குமே இல்லை. அவ்வளோ அடிச்சாலும் கதவை மூடிட்டு அழுவாங்களே தவிர, அழுதாலும் எப்படி அழுவாங்க? முழங்கால் போட்டு அழுவாங்க, கத்திக்கிட்டு ஒப்பாரி வச்சு. அதெல்லாம் நாங்க இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இருந்து பக்கத்துல அம்மா தாயார் வச்சுட்டே சொல்றேன், மாறு அடிச்சுக்கிட்டு ஐயோயோன்னு வெளியே வந்து அழுது கிடையாது. இப்ப இருக்கிறவங்க நினைச்சு பாருங்க. காரணம், ஒரு மனுஷனை மாத்தணும்னா கூட ஜபந்தாயா வழி, தான் வழி. அப்ப கூட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சர்ச்சுக்கு போறத விட மாட்டாங்க. குடும்பமா தான் போகணும், தனியாலாம் சர்ச்சுக்கு போக கூடாது. அப்போ நம்ம அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு நமக்கு பாடங்களை கற்பிக்குது. அப்ப நம்ம அதுக்குள்ள வளர்க்கிறவர்களா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இது சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காய் செய்யும் பொழுது இந்த கடைசி வார்த்தை சொல்லுது, மன மகிழ்ச்சியினால நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். கடைசியாக 10வது, எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒரு மனிதன் கர்த்தருக்காக ஊழியம் செய்வான் என்றால் அவனுக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆயுதம் என்றால் என்ன? மனுஷனால் உண்டாகிற பிரச்சனை, போராட்டம், சண்டைகள், அது செய்வினையின் ஆவிகள் எதுவும் வாய்க்காது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதே 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். 54:17. 17 வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதி உள்ளவருமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆழமான ஒரு சத்தியம். அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்கப்படக்கூடாது என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் பொழுது அவர் நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு
விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கு கர்த்தர் யாருக்கு அதிகாரம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பணியை ஒரு மனித ஊழியக்காரன் செய்வான் என்றால் அவனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷ அதிகாரி எழும்பவே முடியாது. அல்லேலூயா. இது ஊழியக்காரரின் சுதந்திரம். அவருடைய சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் எந்த ஒரு சத்துருவால முறிக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவனை சுற்றிலும் மதிலாய். அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்க. அது 7 வாசிங்க. 7வது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களே, இமைப்பொழுது அந்த நிமிஷம் தான், அடுத்த நிமிஷம் உருக்கமான இரக்கத்தினாலே அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிற மகத்துவமான கர்த்தர் தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்களாக இருக்கவே முடியாது. கைவிடப்பட்டவர்களை நம்ம போகவே முடியாது. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன், என் வாழ்க்கை வீணா போச்சுன்னு ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. உண்மையுள்ள ஊழியம் ஒரு மனுஷனையும் துக்கப்படுத்தாது. உண்மையுள்ள ஊழியம் ஒரு மனுஷனையும் வெறுமையாய் மாற்றாது. நான் வெறுமையா போயிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு ஊழியக்காரன் சொல்றாங்களோ அவர்களுடைய ஊழியம் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு பண பொருளா இருக்கலாம், இல்ல உலகத்துக்கா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போக முடியல, ஏதோ ஒரு காரணம். இது அல்ல. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தான் சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய ஊழியம் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கையா, அந்த சுதந்திரம் நிலைச்சிருக்கணும்னா ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டே இருக்கும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதுதான் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு. அவருக்காக நம்ம ஊழியம் செய்வதை மறந்தோம் அப்படின்னா சத்ரு நம்ம மேல அநேக போராட்டங்களை கொண்டு வந்துருவான். பாருங்க, நம்ம கைவிடப்படக்கூடாதுன்னா இந்த வார்த்தை 7வது வசனம் சொல்றாங்க, இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப ஆண்டவருடைய இரக்கம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும்னா, பாதுகாக்கணும்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். செய்வீங்களா? கேட்டது அப்படி போனவனே மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை கையில எப்போ உங்க வேதம் பேக்ல இருக்கட்டும், படிச்சுட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள பேசுகிற வார்த்தையை உங்களோட யாரா பேச வராங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எங்களோட பேசின ஒரு வார்த்தை உங்க கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார், சொல்லுங்க. எங்க இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கட்டும். ஆரி துப்புட்டையா ஊழியம் செய்யும் போது துப்பட்டும். அதுதான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு தூஷணையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் அடிப்படை. நாம ஊழியத்துல ஒடுக்கப்படலைன்னா, நொறுக்கப்படலைன்னா, உடைக்கப்படலைன்னா நாம வளரவே முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இது எல்லாமே ஊழியக்காரர்களுக்கு வரணும், வந்தாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர், மிகப்பெரிய ஊழியக்காரர் அவரு, எடுத்த உடனே அந்த அளவுக்கு போவதுக்கு காரணம் எது நினைக்கிறீங்க? எடுத்த உடனே அந்த அளவுக்கு போவாரா? போக முடியுமா? யாராவது ஒரு மேல்படி மேல போனோம்னா உடனே எடுத்த உடனே மேல்படியில போய் நின்றுடுறாங்களா? ஒவ்வொரு படியா ஏறணும். ஒவ்வொரு ஊழியக்காரன் உயர்ந்த நிற்பதற்கு காரணம் என்ன? மோகன்சி ஐயா ஒரு வாட்டி சொல்லும் போது சொன்னாரு, அவருடைய ஊழியம் தொடக்கும் போது சின்ன ஒரு திண்ணை தெரியல, வீட்டுக்கு முன்னாடி போல, அதுல 2 பேரா தான் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரா உட்காந்து அந்த குடிசை வீட்டுல ஓரத்தை அந்த திண்ணையில உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்பதான் ஆண்டவர் ஆத்தும பாரத்தை அவர் கொடுத்தார். அவர் ஜெபம் பண்றதை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே அந்த வீடு திண்ணை இருக்கிறது வீடா மாறிச்சான். அப்படியே ஒரு ஜப கூடாரமா மாறிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வீதியிலையும் அங்க இங்க ஓடி நின்று ஜெபம் பண்ணுவார். தனியா ஒரு வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணு. ஊழியம் என்பது லகுவானது அல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, பாரமானது. அது யாரெல்லாம் சுமக்கிறோமோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில நேரத்திலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ள சின்னத்தை அழுது உண்டு. அப்ப ஆண்டவர் எனக்கு தைரியப்படுத்த சொல்லுவாரு, உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் உன்னுடைய முதல் படி, இதை நீ ஏற்றுக்கொண்டாதான் நல்ல ஒரு ஆசீர்வாதம். எடுத்த உடனே கட்டிடத்தை கட்டி மோல்டிங்க போட்டு லைட்டு ஃபேனு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா
அது ஆசீர்வாதத்துக்குரியது. கிறிஸ்துவ வாழ்க்கையில எதுவுமே உடனுக்குடனே நடக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது நடக்காது, நடக்கவும் கூடாது. இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உமக்குள்ள நான் வரேன், எதுவுமே உங்களுடைய சித்தம் இல்லாம உலகத்தினால உடனே நடந்துடக்கூடாதுப்பா. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நேர்த்தியானது நிதானமா நீங்க கொடுத்தாலும் எனக்கு நேர்த்தியா கொடுங்க. இப்படி நாம ஜெபிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவுமே உடனுக்குடனே நடந்துருச்சுன்னா அது ஆசீர்வாதமே அல்ல. ஆகையினால கர்த்தருடைய சமூகத்துல ஊழியத்திற்காக ஜெபிங்க. அநேக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. உங்களை ஊழியத்திற்குன்னு கர்த்தர் அழைச்சிருந்தாருன்னா அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமா செய்யுங்க. சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கிரீடத்தின் பலனையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதனால தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்காக உங்களால முடிந்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.